பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நவ கிரகங்களின் ஆசியோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். இன்னைக்கு நியூமராலஜி எண் கணிதம் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல பல அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நியூமராலஜில நவ கிரகங்களை தான் நம்ம நம்பர்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஸோ இதில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 நவகிரகங்கள் தான் நமக்கு இருக்குது. இந்த நவகிரகங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். இந்த நியூமராலஜியில் நான் சில விஷயங்களை உங்களுக்கு போட்டு உடைக்கணும்னு நினைக்கிறேன். நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பருமே கெட்ட நம்பர் இல்லை, எந்த நம்பருமே நல்ல நம்பர் இல்லை. நியூமராலஜியில் அந்தந்த கிரக பாவங்கள் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சேர்க்கை நடைபெறும் பொழுது அது கெட்ட நம்பராகவும், அதே சேர்க்கைகள் நடைபெறும் போது அது நல்ல நம்பராகவும் மாறுதுன்றது தான் உண்மை. இதில் நியூமராலஜி படி பேர் வைக்கிறதா இருக்கட்டும், நியூமராலஜி படி மொபைல் நம்பரை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நியூமராலஜி படி ஏதாவது கடைக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நடக்கணுமே தவிர பொதுவான வழிமுறைகள் படி நடக்கக்கூடாது. ஏன்னா பொதுவான வழிமுறைகள் அப்படின்றது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க 9 நல்ல நம்பர் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க இல்லையா? ஆனால் தனித்த 9 நல்ல நம்பரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ தனித்த 9 நல்ல நம்பர் கிடையாது. இதே பாருங்க 54 அப்படின்னு ஒரு நம்பர் வந்தது அப்படின்னா இதை கூட்டினீங்கன்னா 9. ஸோ இந்த 9 தான் நல்ல நம்பரே தவிர தனித்த 9 நல்ல நம்பர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுடைய இணைவு இப்ப பாருங்க, இங்க பாருங்க புதனும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த புதன் ராகு சேரும் பொழுது நமக்கு கூட்டு எண் 9 கிடைக்குது. புதன் ராகுவினுடைய கிரக காரகத்துவங்கள் படி இந்த எண் இயங்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ நம்ம எல்லாருமே பாருங்க, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 2 வரணும் அப்படின்னாக்கா 20 அப்படின்றது நல்ல நம்பர், தனித்த 2 நல்ல நம்பர் தான். 3 அப்படின்றது ஆவரேஜான நம்பர், அதாவது வயது ஏற ஏறதான் வளர்ச்சி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்குமே ஒரு காரகத்துவம்னு ஒன்று இருக்குது. இதில் நியூமராலஜியை பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறாங்க, நிறைய வகுப்புகளும் போகுது. அதுக்கு நிறைய பேர் ஆன்லைனில் யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு சில விஷயங்களை மறைச்சிடுறாங்க. அது என்ன விஷயம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் அவங்க ஒரு நம்பர் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துங்களேன், இந்த நம்பரை எடுத்துக்கோங்க 54. 54ன்னா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5னா புதன், 4னா ராகு. இந்த 54 உங்க ஜாதக கட்டத்தில் தவறான இடத்துல இருந்தா, உங்களுக்கு பாதகம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தா, ஒருவேளை அவயோகியா வந்தா அந்த பலன்றது உங்களுக்கு ரிவர்ஸ்ல நடக்கும். இதுக்குன்னு ஒரு பலன் இருக்குல்ல, 54க்குன்னு ஒரு பலன் இருக்கும், நன்மை செய்யும்னு ஒரு பலன் இருக்குன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு ரிவர்ஸ்ல நடக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நியூமராலஜி பார்க்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை கம்பேர் பண்ணி நியூமராலஜி பார்க்கணுன்றது தான் உண்மை. ரெண்டாவது, உங்களுக்கு எந்தெந்த நம்பர்லாம் ஆகாதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த ஆகாத நம்பர்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த நியூமராலஜின்ற நம்பர்களை எடுக்கணும். நம்ம எந்த நம்பர் எனக்கு ஆகாதோ அந்த நம்பர் வேண்டாம், எனக்கு தேவையான நம்பர், எனக்கு நல்லது செய்யக்கூடிய நம்பர் தான் எனக்கு வேணும் அப்படின்றது தான் நியூமராலஜி. ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு மறைச்சி சொல்றாங்க. இதில் பாருங்க 78ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த 78ன்ற ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகமே இருக்காது. பூரா நடக்கிறது பூரா கெட்டதாவே நடக்கும். அவங்க எந்த முயற்சி செஞ்சாலும் தோல்வியிலே தான் முடியும். இதுல 13ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த 13 பார்த்தீங்கன்னா பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர். நான் ஏற்கனவே வாஸ்து வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். நான் இது பேய்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நம்பர். ஸோ இந்த நம்பர்லாம் வச்சிருந்தா ஃபோன் நம்பர்ல மிகப்பெரிய சிக்கல் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ பாருங்க, ஃபோன் நம்பர் அப்படின்றது 10 நம்பர் உள்ளடக்கணது இல்லையா? இந்த 10 நம்பர் உள்ளடக்கணதுல அந்த 10ல
உங்களுக்கு ஆகாத நம்பர்னு சொல்லி உங்க ஜாதகம் சொல்லும் இல்லையா, அந்த நம்பர் அந்த போன் நம்பர்ல இருந்தால், எப்படி அந்த நம்பர் அந்த போன் நம்பர்ல இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் அந்த செல்போன் நம்பர் வந்து நல்ல பலனை கொடுக்காது. செல்போன் நம்பர் மாத்தினா வாழ்க்கை மாறுமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பா மாறுங்க. அது எப்படி மாறும் அப்படின்னாக்க, உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆதார் நம்பர்னு ஒன்று இருக்கும். 12 நம்பர் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த 12 நம்பரை உங்களால மாற்ற முடியாது. கடவுள் கொடுத்த டேட் ஆஃப் பர்த், கடவுள் தான் கொடுத்தாரு அது இல்லையா, அந்த டேட் ஆஃப் பர்த் உங்களால மாற்ற முடியாது. ஆனா வீடுல நவகிரகங்களை சரியா உட்கார வச்சு, வாஸ்துவை சரியா உட்கார வச்சு நாம வீட்டை சரி பண்ணிக்கிட்டோம்னா ஜாதக கட்டம் தோத்து போயிடும். அதே மாதிரி தான் நியூமராலஜியில உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு தலைவிதி என்ன இருக்கோ அந்த தான் நம்பரா அமையும்ன்றதா உண்மை. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நம்பர்லாம் நான் உங்களுக்கு கெட்ட நம்பர்லாம் எழுதுறேன். அந்த நம்பர்லாம் பாருங்க உங்க போன் நம்பர்ல இருக்கும். அந்த போன் நம்பர்ல இருக்கும்போது மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க வேற ஏதாவது ஒரு நம்பர், எக்ஸாம்பிளுக்கு புதுசா ஏதாவது ஒரு நம்பர் வேணா கூட அதே நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல எண்களை வந்து சூஸ் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கை வந்து உயரும்ன்றது உண்மை. அதே நேரத்தில் குழந்தை பிறந்த உடனே நல்ல நியூமராலஜிஸ்டா பார்த்து அவங்களுடைய ஆலோசனைக்கு இணங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் வைக்கிறதுன்றதும் நல்லது. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வந்து ஆகாத நம்பர் என்னென்ன அப்படின்றத ஒரு பொதுவான ஒரு கிளான்ஸ்ல பார்க்கலாம். நம்ம ஆகாத நம்பர் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ்ல பார்க்கலாம். முதல்ல எடுத்த உடனே 7, தனித்த 7 அப்படின்றது செட் ஆகாதுங்க. தனித்த 7 வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். வாண்டடா நீங்க போய் பிரச்சனையில் உட்கார்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? தனித்த 9, தனித்த 9 வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அன்றாட ரொட்டேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதாவது ஒரு தொழில் செஞ்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நஷ்டத்திலே தான் முடியும். இந்த மாதிரியான நம்பர் தான் அந்த 9 அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து 13, 13 ஏற்கனவே சொன்ன பிசாசு வாசம் செய்யும் அந்த இடத்துல. ஸோ நீங்க எது செஞ்சாலுமே ஒரு தடங்கள் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்டா வாழ்றோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து அந்த 13 கொண்டு போய் விட்டுரும். நெக்ஸ்ட் 15, 15 வந்து பாத்தீங்கன்னா திடீர் விபத்துகளை ஏற்படுத்தும். விபத்துகள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாலாம் நடக்காதுங்க. அது உயிர் போற அளவுக்கான ஒரு விபத்துகள் நடக்கும். ஸோ அதில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து வந்து பாருங்க 18, இந்த 18 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு நம்பர்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் சனி சேர்ந்தாலே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை டோட்டலா கெடுத்துரும். நிம்மதி இருக்காது. எல்லாமே பாலா போச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் வந்து 18. அடுத்து வந்து பாருங்க 19, இந்த 19 நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது, அப்படியே நியூட்ரலா போகும். அதே நேரத்தில் கெட்டது ஒன்று நடந்தா ஒரு சின்ன நல்லது நடக்கும், ஒரு சின்ன நல்லது நடந்தா ஒரு கெட்டது நடக்கும். அதுதான் இந்த 19. இதுல இருக்கிறதுல ரொம்ப மோசமான நம்பர்னு எடுத்தீங்கன்னா 43, 44, 91, 00, இது கூட வந்து பாத்தீங்கன்னா 82, 83, 31, 34, 38, இது எல்லாமே வந்து கெட்ட நம்பர்கள். இதுல உங்க மொபைல் நம்பர், அதாவது உங்களுடைய மொபைல் நம்பரா இருக்கட்டும், ஆதார் நம்பரா இருக்கட்டும், எடுத்து பாருங்க. இதுல இருக்கிற ஏதாவது நம்பர், இன்னும் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இதில் இருக்கிற நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இதில் இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஃபோன் நம்பரையும் உங்கள் பேருக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது நியூமராலஜியில், அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ ஒரு சில வழிமுறைகள்லாம் தெய்வ வழிபாடுகள்லாம் இருக்குது. அந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கான அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும்ன்றது தான் உண்மை. பாருங்கள், இது எல்லாமே பொதுவான ஆகாத நம்பருங்க, பொதுவான ஆகாத நம்பர். இதுல ஒரு சில நம்பர்கள் இப்ப பாருங்க, தோனிக்கு வந்து 7ன்னு சொல்லுவாங்க, ஜெர்சி நம்பர் 7. ஆனா அவருடைய ஜாதக கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ கேது ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அவருக்கு நல்லது பண்ணும். அதே மாதிரிதான் மற்றது எல்லாத்துக்குமே. ஏன்னா 7ன்னு போட்ட உடனே தோனியோட ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க இந்த கேள்வியை கேட்பீங்க. அதனால வந்து தோனிக்கு நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஸோ இதுல அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது
அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவும். பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பர். இது என்னோட ஃபோன் நம்பரை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஜாதகர். இது அவருடைய துணைன்னா யாரு? ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், மனைவி கணவன். இது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வரும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொத்து. நம்ம சம்பாதிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கறதுக்காக, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக தான் சம்பாதிக்கிறோம். ஸோ சொத்து. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள். இந்த டோட்டல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த குடும்பத்திற்கானது. ஸோ குடும்பம். ஸோ 68ன்றது குடும்பம். ஸோ இதில் உங்கள் நம்பரை பார்க்கும் பொழுது நான் சொன்ன அந்த தேவையில்லாத நம்பர்னு சொன்னேன் இல்லையா, அந்த நம்பர்ஸு இந்த 10 நம்பரை வந்து 2 பிரிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த இடத்துல அந்த 2 நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்க. அந்த காரணம் இப்போ நடுவில் வந்திருந்தா தொழில் அடிபட்டிருக்கோம், கடைசியில் வந்திருந்தா குழந்தைகள் அடிபட்டிருக்கோம், அதுக்கு முன்னாடி வந்திருந்தா சொத்து அடிபட்டிருக்கும், அதுக்கு முன்னாடி வந்தால் மனைவி அடிபட்டிருப்பாங்க, கணவன் அடிபட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் நியூமராலஜி படி நாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், நியூமராலஜி படி பேர் வச்சுக்கிறதா இருக்கட்டும், பேர் மாற்றம் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், தொழில் நிறுவனங்களுக்கு நியூமராலஜி படி பேர் மாற்றம் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நமக்கு பலன் கொடுக்கும்ன்றது உண்மை. இல்லை நல்ல எண்கள்னு இருக்கு இல்லையா, அந்த நல்ல நம்பர் கூட உங்கள் ஜாதகத்தில் பாதகமான திசைகளில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பலன்களை தான் தரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த நம்பரே கூட எடுத்துக்கோங்க. இது என்னோட நம்பர் தான். இதில் பாருங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 87ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 87 உங்கள் ஜாதகத்தின் படி கெட்ட நம்பர், கெட்ட பலன்களை தரக்கூடிய இடங்கள்ல அந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த 87 உங்களுக்கு கெடு பலனை தான் கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்காது. சார் இது பொதுவான நல்ல நம்பர் தானே, ஆனால் ஏன் நல்ல பலனை கொடுக்காதுன்னா உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணலன்னா இந்த நியூமராலஜி படி நம்பர் என்னதான் நீங்கள் வச்சாலுமே பயன் இல்லாமல் தான் போகும். அதனால தான் ஜாதகத்தையும் இந்த நியூமராலஜியும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கான மொபைல் நம்பரை எடுக்கணும், உங்களுக்கான பேரை செலக்ட் பண்ணணும். அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான நியூமராலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பொதுவான நியூமராலஜி கை கொடுக்காதுன்றது உண்மை. அதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன், எனக்கே பார்த்துருக்குறேன். பொதுவான நியூமராலஜி கை கொடுக்காது. ஜாதகத்துடன் இணைக்கப்பட்ட நியூமராலஜி தான் உங்களுக்கு கை கொடுக்குன்றத புரிஞ்சுக்கணும். நான் வாஸ்துவுக்கும் சொல்லியிருக்கேன், வாஸ்துவிலையுமே ஜாதகத்துடன் இணைக்கப்பட்ட வாஸ்து தான் பலன் கொடுக்கும். அதே மாதிரி தான் நியூமராலஜிக்கும் ஜாதகத்துடன் இணைக்கப்பட்ட வாஸ்து தான் நியூமராலஜி தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். இவ்வளோ நேரம் இந்த நியூமராலஜி பற்றின வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினந்தோறும் பார்க்க பாசிபிள் தான் 68 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.